ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சவ் கூட்டு தான் செய்ய போகிறேன். 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு ரெண்டையும் கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு சவ்வை சின்ன சின்ன கண்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ரேண்டமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட்டு போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கூட 3 பூண்டு பல்லையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 2 வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்த சவ் பருப்பையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது தேங்காய் விழுது இது கூட சேர்த்துக்கணும். தேங்காயில் பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம் சேர்த்து அரைச்சிருந்தேன். கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவி ஒரு 3 நிமிஷம் கழிச்சு இறக்கணும்னா சூப்பரான சவ் கூட்டு ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.